நமது கோதை நாச்சியார் ஆண்டாள் முந்தைய பாசுரத்தில் கண்ணபெருமானின் அருளை பெற்று தாங்கள் அடைந்த சன்மானங்களை மெய்சிலிருக்கும்படி கூறினாள் அல்லவா? இந்த பாசுரத்தில் பெருமானுடைய மேன்மையையும் அடியார்களின் கீழ்மை பாராது அவன் கருணை பொழியும் தன்மையையும் கூறுகிறாள். மாற்றி மாற்றி படித்தும் கருத்தாழத்தை அறிய முடியாத இந்த திருப்பாவையை சொல்லிய ஆண்டாள் தன்னை அறிவொன்றும் இல்லாத பிள்ளை என்று கூறிக்கொள்வது ஆச்சரியம், பணிவின் உச்சம், மனதை உருக்கும் தன்னடக்கம். பாசுரம் 28. நாங்கள் ஆயர் குலத்தவர்கள் மாடுகளை மேயவிட்டபடி ஆங்காங்கே உட்கார்ந்து அங்கேயே உணவு கொள்ளும் இடைக்குலத்தவர்கள். எங்களுக்கு அறிவொன்று இல்லை, அறிவு ஒன்றும் இல்லை. கர்ம பக்தி ஞான யோகங்கள் எவையும் எங்களுக்கு தெரியாது. இந்த அறிவொன்றும் இல்லாத தன்மையே எங்களுடைய உண்மையான தகுதி போலும். ஏனென்றால் கர்ம ஞான பக்தி யோகம் செய்து எந்த பரம்பொருளை அடைய வேண்டி ஞானிகள் தவம் செய்கிறார்களோ அந்த பரம்பொருளாகிய நீ எங்கள் மத்தியில் மாடு மேய்ப்பவனாக வந்து பிறந்திருக்கிறாயே. நீ எங்களுடன் ஒருவனாக கலந்து பழகும் பேரு எங்களுக்கு கிடைத்ததே. எந்த அளவு நாங்கள் புண்ணியம் செய்திருக்கிறோம். எந்த குறையும் இன்றி அனைத்து கல்யாண குணங்களும் முழுமையாக நிலை பெற்றிருக்கும் நிறைவே வடிவான பெருமானே, எந்த குறையும் இல்லாத கோவிந்தனே, யாரிடமும் குறை காணாது நிறைவையே காணும் கோவிந்தனே. நாங்கள் அறிவில்லாதவர்கள், எங்களுக்கு எந்த நியமங்களும் தெரியாது. வியர்த்த போது குளித்து பசித்த போது உண்பவர்கள் நாங்கள். உன்னை முறைப்படி எவ்வாறு வழிபடுவது என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்கள் அபரிமிதமான அன்பினால் நாங்கள் சிறு பெயர்களால் கண்ணா கண்ணா என்று உரிமையோடு உன்னை ஒருமையில் அழைக்கிறோம். அவற்றையெல்லாம் பொறுத்தருள வேண்டும். எங்கள் இறைவனான கண்ணபிரானே, உன்னோடு எங்களுக்கு உண்டான உறவானது எப்பொழுதும் ஒழிய மாட்டாதது. இந்த உறவு எங்களது எல்லா பிறவிகளிலும் தொடர வேண்டும். இந்த வரத்தை எங்களுக்கு அருள்வாய் என்று இந்த பாசுரத்தில் எல்லா பிறவிகளிலும் உன்னிடத்தில் அசையாத பக்தியை கொடு என்று எம்பெருமானிடத்தில் வேண்டுகிறாள் ஆண்டாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.